அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது சோமு வந்து ஒரு லாரி டிரைவர். ஒரு நாள் வந்து தற்செயலாக வந்து ஒரு வழி சாலையில் வந்து எதிர் திசையில் நுழைந்து விடுகிறார் சோமு. இதை கவனித்த போலீஸ் வந்து சோமு தண்டிக்கவோ கண்டிக்கவோ அபராதம் விதிக்கவோ இல்லை, கம்னு விட்டுட்டாங்க. இதாங்க கேள்வி. இது வந்து ஐஏஎஸ் நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்விங்க. இதுக்கு வந்து ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆகிட்டாருங்க. அவர் என்ன ஆன்சர் பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த கேள்வி நல்லா நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா, சோமு ஒரு லாரி டிரைவர் தான். ஆனால் அவர் வந்து லாரியில் போயிட்டுருக்கும்போது ஒன் வேல ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வியில் குறிப்பிடவே இல்லை. ஒருவேளை அவர் நடந்து போயிருக்கலாம்ல, ஒன் வேல ஆப்போசிட் டைரக்ஷன் நடந்து போயிருக்கலாம். நடந்து போகிறவங்களை கூப்பிட்டு போலீஸ் வந்து அபராதம் விதிக்க மாட்டாங்க. இதுதாங்க கரெக்டான ஆன்சரு. ஓகேங்க. இன்றைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, ராஜாட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருக்குது, ராணிகிட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருக்குது. ராஜா வந்து தங்கிட்ட இருக்க சாக்லேட்ஸில் 7 சாக்லேட் எடுத்து ராணிட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்த உடனே ராஜாவோட இப்போ ராணிட்டு டபுள் மடங்கு சாக்லேட் அதிகமாகிடுது. ராஜா சாக்லேட்டை விட கம்பேர் பண்ணும்போது ராணிட்டு டபுள் மடங்கு அதிகமாகிடுது. சப்போஸ் ராஜா கொடுக்காம ராணி வந்து தங்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸில் ஒரு 7 சாக்லேட் எடுத்து ராஜாட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 பேர்த்துட்டு இப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா ராஜாட்ட எத்தனை சாக்லேட்ஸ்கள் இருந்திருக்கும், ராணிகிட்ட எத்தனை சாக்லேட்ஸ்கள் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில்? இதாங்க கேள்வி. இது கொஞ்சம் கஷ்டமான, ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின், அதாவது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.